நெல்லை தொகுதியில் தோல்வியடைந்தால் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைவரது பதவிகளும் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்று வரும் 1-to-1 சந்திப்பில் நெல்லை மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நெல்லை தொகுதியில் தோல்வியடைந்தால் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைவரது பதவிகளும் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்று வரும் 1-to-1 சந்திப்பில் நெல்லை மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். சட்டமன்ற தொகுதி வாரியாக அவருடைய நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். உடன்பிறப்பு வா என்ற தலைப்பில் முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக அந்த தொகுதிக்குட்பட்ட திமுகவுடைய நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை கேட்டறிவதுடன் கட்சியினுடைய தலைமை கொடுக்கக்கூடிய பணிகளை முறையாக செய்திருக்கிறார்களா, கட்சியினுடைய செயல்பாடுகள் அந்தந்த தொகுதிகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கேட்டறிந்து அவர்களுக்கான ஆலோசனை வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் முதலமைச்சருடைய உடன்பிறப்பு 1-to-1 சந்திப்பு என்பது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளுடைய நடைபெற்றது. குறிப்பாக சங்கரன் கோயில், திருநெல்வேலி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுடன் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் இன்றைய தினம் உடன்பிறப்பு 1-to-1 சந்திப்பை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்புல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஒன்று கொடுத்திருக்கிறார். அதில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில திமுக 2026 தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் அனைவருடைய பதவிகளும் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக மேற்கொள்ளக்கூடிய இந்த 1-to-1 சந்திப்பு என்பது ஒரு 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, களப்பணிகள்ல கட்சியினுடைய பலவீனமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அல்லது முக்கியத்துவம் கொடுத்து கலந்தாலோசனை செய்யப்பட வேண்டிய தொகுதிகள் என்பது ஒரு வகையிலும், அடுத்த கட்டமாக கூட்டணி தொகுதிகள் அல்லது வெற்றி வாய்ப்பு கடினமாக இருக்கக்கூடிய கடும் போட்டிகளுடைய தொகுதிகள் என்ற ஒரு அடிப்படையிலும், அதுக்கு அடுத்த வாய்ப்பு திமுக வெற்றி பெறக்கூடிய உறுதியான வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் என்று 3 வகைகளாக பிரித்து முதல் கட்டமாக எந்த பகுதிகளில் சற்று களப்பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கிறதோ அவர்களை அழைத்து முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில தற்பொழுது இன்று நடைபெறக்கூடிய இந்த உடன்பிறப்பு 1-to-1 சந்திப்புல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியும் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகியும் அழைத்து பேசியிருக்கிறார். இதுல திருநெல்வேலி தொகுதியில இந்த முறை நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்குமானால் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் உட்பட அனைவருடைய பதவிகளும் பறிக்கப்படும் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 2026 தேர்தல் என்பது திமுகவுடைய தொடர் வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும். அதே வேளையில 5 ஆண்டுகளாக திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் அனைத்தும் தொடர வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து இந்த கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முதலமைச்சர் தொடர்ச்சியாக கூறியுள்ளார். அதுவும் 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குகளை திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார். இந்த சூழல்ல கள நிலவரங்களுடைய தகவல்களை ஆராய்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளையும் ஆராய்ந்து அவர்களை 1-to-1 முறை நேரில் அழைத்து அவர்கள் செயல்படுவதற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவர்கள் மேலும் செயல்பட வேண்டிய சூழல்கள் உள்ளிட்டவைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் அவர்களிடம் நேரடியாக கேட்டறிந்து அதற்கான ஆலோசனை வழங்குகிறார். இந்த சூழல்ல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த நிலவரங்கள், கட்சி சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக உட்கட்சியில் இருக்கக்கூடிய விவகாரங்களால ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டக்கூடிய நிலவரங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குள் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகங்களுடைய அமைப்புல பல்வேறு மாவட்டங்களை திமுக தலைமை அவ்வப்போது மேற்கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளருடைய மாற்றங்கள், மாவட்ட செயலர் மாற்றத்தோடு சேர்த்து அவர்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுடைய மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களை செய்து திமுக நிர்வாகிகள் பணி செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழலை தலைமை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த மாதிரியான சூழலிலும் கூட உட்கட்சி விவகாரங்கள் ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமையின் காரணமாக கட்சியினுடைய ஒட்டுமொத்த நலனையோ தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த நலனையோ பாதிக்கக்கூடிய வகையில 2026 சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில தோல்வியை சந்திக்கும் அளவுக்கு செயல்பாடுகள் இருக்குமானால் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் அனைவருடைய மாவட்ட செயலர் மற்றும் மற்ற நிர்வாகிகளுடைய அனைவருடைய பொறுப்புகளையும் பறிக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி சார்ந்த நிர்வாகிகள் அவருடைய பொறுப்புகளை
முறையாக பணியாற்ற வேண்டும், கட்டாயம் வெற்றி பெற்றுத்தர வேண்டும் என்ற நிலையை அவர் நிர்பந்தமாகவும் அதே நேரத்தில் அவர் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கையாகவும் இந்த தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.